வணக்கம் காணொளி நேயர்களே. திருக்குறளும் நம் வாழ்வியலும் என்ற தலைப்பில் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளில் இன்று ஓர் குறள் பார்ப்போம். அதாவது நமது ஐம்பொறியோடு சம்பந்தப்பட்டது. கண், காது, மூக்கு, வாய், மெய்யுணர்வு இதையெல்லாம் சேர்த்து அவர் ஒரு குறள் எழுதியுள்ளார். அதாவது பொறிவாயில் ஐந்து வீத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடூழி வாழ்வார் என்ற அந்த குறள். இதில் நுட்பமான கருத்துக்கள் அடங்கியுள்ளன. நம் ஐம்பொறிகளால் எழுப்பப்படும் சிந்தனைகள், உணர்ச்சிகள் இதையெல்லாம் நாம் நியாயமான முறையில் ஒழுங்காக அதை நேர்படுத்தி செயல்பட்டால் நம் வாழ்க்கையில் நன்மையும் வந்து சேரும். அதேபோல் இறைவனையும் நாம் இறையடியையும் இறைநிலையையும் விரைவாக அடைய முடியும் என்ற ஒரு அமைப்பிலே இந்த திருக்குறள் எழுதப்பட்டுள்ளன. மிகவும் அருமையான குறள். திருவள்ளுவரால் எழுதப்பட்ட இந்த குறள், பொறிவாயில் ஐந்து வீத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடூழி வாழ்வார். அதாவது ஐம்புலன்களையும் அடக்கு என்று சொல்லப்படுகிறார். ஐம்புலன் அடக்கி ஆட்கொண்டால் நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். அந்த மகா புருஷனான இறைவனையும் காணலாம் என்ற இந்த குறளின் கருத்து வெளிப்பாடாக உள்ளது. நமது நேயர்கள் திருக்குறளை படித்து பல நன்மைகள் பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பொறிவாயில் ஐந்து வீத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடூழி வாழ்வார். அருமையான குறளுக்கு நானும் அடிமை. நீங்கள் இதை படித்து கருத்துக்களை உள்வாங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.